இங்கே வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் 4 மந்த் கம்ப்ளீட் பண்ணணும். பியூட்டிஷியன், டைலரிங், கம்ப்யூட்டர் இருக்குது. இங்கே யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மார்த்தல்லியில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, கால் பண்ணாக்க அப்சா பியூட்டிஷியன் இங்கே வந்து கால் பண்ணாக்க உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வயசானவங்க ஆசிரமம் இருக்குது. ஆசிரமம் கூட இருக்குது. இங்கே 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க வெளியே. ஆனால் இந்த வீட்டில் வந்துட்டு இந்த ஆசிரமத்தில் 4 பேர் தான் இருக்காங்க. 3 வயசானவங்க, ஒருத்தர் லேடி வயசானவங்க. இவங்க தான் இந்த தாத்தா ஃப்ரெண்டு. எங்களுக்கு இந்த 4 மந்த்து எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல, அந்தளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ಬಾಯ್ ಮಾಡಿ ತಾತ, ಬರ್ತೀರಿ ನಾಳೆ ಒಂದು ದಿವಸ ಕ್ಲಾಸು, ಆಮೇಲೆ ಬರಲ್ಲ ನಾವೆಲ್ಲ. ಹಾಂ ಹಾಂ ಸರಿ. ಏನು ಬೇಕು, ಏನು ಇಸ್ಕೊಂಬಂದು ಕೊಡಬೇಕು? ஏதாச்சும் வாங்கி வந்து கொடுன்னு கேட்குறாங்க இவங்க. ಜ್ಯೂಸ್ ತಂದು ಕೊಡ್ಲಾ? ನಾಳೆ ತಂದು ಕೊಡ್ತೀನಿ. ಬಾಯ್ ಬಾಯ್ ಬಾಯ್. ಹಾಂ ಬಂದು ಬ್ಯೂಟಿಷಿಯನ್ ಕ್ಲಾಸು 4 ஃபைனல் டேக்கு நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் வரல. அந்த ஃபைனல் டே முடியும் போது நடுவில் தான் எங்களுக்கு அந்த கிராஜுவேஷன் டே வச்சாங்க. அதனால எல்லோரும் வீட்லேயும் கொஞ்சம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு கிளம்பிட்டேன். எங்களோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. ಅದು ಹೆಂಗೆ ತೊಗೊಂತೀವಿ ಕೆಳಗಡೆ ಕಟ್ಟಿಂಗು, ಅದು ನಮ್ದು ಕೂದಲಿಗೆ ಸಿಕ್ಸುತ್ತೆ ಅಲ್ಲಿ ನೋಡಿ. ಆ ಕೂದಲಿಗೆ ತೊಗೊಂಡು ಮಾಡ್ತೀವಿ. ಇದರಲ್ಲಿ 1/2 ಟೀ ಸ್ಪೂನ್ ತಗೋಬೇಕು. 1-2 ಚಿಟಿಕೆ ಅಂತಾರೆ ಕೈಯಲ್ಲಿ. ಅಂದರೆ ನೀವು ಕೈಯಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡಬಾರ್ದು. ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಕೈಯಲ್ಲಿ ಅಪ್ಲೈ ಮಾಡಿದ್ರೆ ಕೈಯೆಲ್ಲ ಬರ್ನ್ ಆಗುತ್ತೆ. ಹುಷಾರು, ಬ್ರಷಲ್ಲೇ ಯೂಸ್ ಮಾಡಬೇಕು. ಓಕೆನಾ? ಇದು ಅಷ್ಟು ಪವರ್ ಇರೋದಕ್ಕೆ ಹೇರ್ ಬ್ರೌನ್ ಆಗೋದು. ಆ ಬ್ರೌನ್ ಆಗುತ್ತೆ ಅಂದರೆ ಇದಕ್ಕೆ ಇನ್ನೆಷ್ಟು ಪವರ್ ಇರ್ಬೋದು ಯೋಚನೆ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಇಲ್ಲ ಗುರೆ ಮಾಡೋದು. ನಿಮ್ಮಿಂದಾಗಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. ನಾವು ಮಾಡ್ತೇವೆ ಇದೆಲ್ಲ ಬಿಕಾಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನೀವು ಮುಂದೆ ಬಂದ ಕಾರಣ ನಮ್ಮ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ಶುಗರ್ ಕಂಪ್ನಿ ಸರಿನಾ? ಐ ಮೇಕಪ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಐಬ್ರೋಸ್ ಏನಕ್ಕೆ ಮಾಡ್ಕೊತಾರೆ ಅಂತ. ಐಬ್ರೋಸ್ ಬಂದು ಏನಕ್ಕೆ ಮಾಡ್ಕೊತಾರೆ ಅಂದರೆ
ಸ್ವಲ್ಪ ತುಂಬ ಇವಾಗ ನೋಡೋಕ್ಕೆ ಅಸಹ್ಯವಾಗಿ ದಪ್ಪ ದಪ್ಪ ಇರುತ್ತೆ, ನೋಡೋಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಿಸೋದಿಲ್ಲ ಅಂಥವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಐಬ್ರೋಸ್ನ ಶೇಪ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬರ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವ ಥರ ಶೇಪ್ ಅನ್ನೋದು ಇಲ್ಲ ನಾನು ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತೀನಿ. ಆ ಐಬ್ರೋಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋವಾಗ ಏನು ಯೂಸ್ ನಿಮಗೆ ಅಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಏನಾಗುತ್ತೆ, ತುಂಬ ಜನಕ್ಕೆ ಐಬ್ರೋಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಗ್ರೋತ್ ಇಲ್ದಿದ್ದವ್ರು ಗ್ರೋತ್ ಆಗುತ್ತೆ, ಮತ್ತು ಗ್ರೋತ್ ಇರೋರಿಗೆ ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತೆ. ಅವ್ರ ಮೈ ಹಾರ್ಮೋನ್ಸ್ ಪ್ರಾಬ್ಲಮಿಂದ ಆ ಥರ ಆಗುತ್ತೆ. ಸ್ವಲ್ಪ ಜನ ನನಗೆ ಐಬ್ರೋಸ್ ಮಾಡಿಸಿ ಗ್ರೋತ್ ತುಂಬ ಆಯಿತು ಅಂತಾರೆ. ಸ್ವಲ್ಪ ಜನ ನನಗೆ ಐಬ್ರೋಸ್ ಇಲ್ಲೇ ಇಲ್ಲ ಮ್ಯಾಮ್, ಇವಾಗ ಮಾಡಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ ಗ್ರೋತು ಅಂತಾರೆ. ಅದೊಂದು ಬೆನಿಫಿಟ್ ಇರುತ್ತೆ. ಮತ್ತು ಎಲ್ಲರಿಗೂ ಅಷ್ಟೇ ಪೇಸೆಂಟ್ ನೆಕ್ ಓಕೆನಾ, ಜಾಸ್ತಿ ಕೂಡ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಅಪ್ವರ್ಡ್ ಡೌನ್ವರ್ಡ್ ಅಲ್ಲ, ಅಪ್ವರ್ಡ್ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾ, ಮೇಲೆ. ಅರ್ಬಲ್ ಅದು ಫ್ರೂಟ್ ತರದು ಆಯ್ತಾ, ಫ್ರೂಟ್ ಬ್ಲೀಚ್ ಬರುತ್ತೆ, ಒಲಿವಾ ಬ್ಲೀಚ್ ಬರುತ್ತೆ, ಆಕ್ಸಿ ಬ್ಲೀಚ್ ಬರುತ್ತೆ, ಆಮೇಲೆ ಗೋಲ್ಡ್ ಬ್ಲೀಚ್ ಬರುತ್ತೆ, ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದೊಂದು அவ்வளோதான் முடியுது. நாளைக்கு கூட முடியுது. ஃபீலிங்கில் இருக்கிறேன். ஃபீலிங்கில் இருக்கணும், சிரிக்கிறேன். ஐ மிஸ் யூ பிரியாக்கா. மிஸ் யூ டூ. 4 மாதம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பியூட்டிஷியனில் வந்து எனக்கு பாதியிலே வேலை கிடைச்சிச்சு. இப்போ நான் வேலைக்கு போயிருக்கேன். எங்கள் மேம் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அவ்வளோதான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் மேம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இவங்க தான் எங்கள் அனிதா மேம். இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நிஜமாக என் மனசுலேருந்து இவங்களை மறக்கவே மாட்டேன். ஃபேஷியலு, வேக்சிங்கு, பீட் அண்ட் பேக் எல்லாமே போடுவோம். வீட்டிலேருந்து கூட நல்லா சோறு போடுறாங்க, நல்லா சோறு போடுறாங்க எங்கள் கிளாஸில். ஆனால் அப்பப்போ என்ஜாய் பண்ணி கற்றுக்கிற கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு கூட முடிய போகுது, சாட்டர்டே, இன்னைக்கு ஃப்ரைடே. எல்லாரையும் ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது கற்றுக்கலாம், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு. யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்பைஸ் கார்டன் கிட்ட மரத்தள்ளி ட்ரைனிங் எங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் மேம் கூட ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. ஃப்ரீ, யாராக இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல கிளாஸ். ஆனால் லைஃப்பில் எதுவுமே சாதிக்க முடியாதுன்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு கிளாஸ். நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்ட்டு இருக்குது. ஆனால் எங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸான கிளாஸ் முடிஞ்சது. ஆல் தி பெஸ்ட். என்னோட வீடியோ தான் வரேன். எங்கள் கிளாஸ் அவுட் சைடு இது. எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட், இன்னும் நிறைய பேர் வரல இன்னைக்கு.